திருப்பூர் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளியாக பணியாற்றுபவர் தன்னையும் தன் குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். களத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரனுக்கும் அவரது உறவினருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த பிரச்சினை காவல் நிலையத்தில் சமரசம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன், கருணாநிதி உள்ளிட்ட 5 நபர்கள் கிராம மக்களை ஒன்று திரட்டி கட்ட பஞ்சாயத்து பேசியதாகவும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் ராஜேந்திரன் அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பஞ்சாயத்துக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரும் அவரது குடும்பத்தினரும் வலியுறுத்தியுள்ளனர். தம்பிக்கும் எங்கள் மாமாவுக்கும் சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனைனால அது போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. போலீஸ் கேஸ் ஆகி போலீஸில் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் மூலமாக அவங்க சும்மா சரி சண்டை அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி அனுப்பிட்டாங்க. சமாதானம் பண்ணி அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு. அனுப்புனதுக்கப்புறம் ஊருக்காரங்க என்னன்னா எங்களை தண்ணி பிடிக்கக்கூடாது, பால் பாக்கெட் வாங்கக்கூடாது, குழந்தைக்கு கடைக்கு எந்த ஜாமும் வாங்கக்கூடாது, எங்கள் அப்பா வந்து டிஎன்சியில் வேலை பார்த்தாங்க, அங்கேயும் எந்த வகையும் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது போகக்கூடாதுன்னு அவங்களே அனுப்பிட்டாங்க. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல.